ஆம்னி பேருந்துகளுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பாக. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். ஆம்னி பேருந்து பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதே போல பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்கோ அல்லது பேருந்து நிலையங்களாகவோ பயன்படுத்த கூடாது எனவும் போக்குவரத்து ஆணையர் தரப்பில் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்து விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் புறநகர் சாலைகளில் புறநகர் பகுதிகளில் இருந்து ஆம்னி பேருந்துகளை பயணிகளை ஏற்றிக் கொள்ளலாம் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு பணிமனைகளில் இருந்து ஆம்னி பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு சில ஆம்னி பேருந்துகள் இதற்கான நடைமுறை என்பதையும் படுத்தி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தற்போது போக்குவரத்து துறை சார்பில் இந்த அறிக்கை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் இந்த தவறான புரிதலின் காரணமாகவே பொதுமக்களிடமும் தேவையற்ற குழப்பம் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அதாவது மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்துள்ளதை போலவே பூந்தமல்லி மற்றும் போரூர் நெடுஞ்சாலையிலும் அதே போல அந்த போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக பேருந்து பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயல் குறிப்பிட வேண்டும் என்றும் பிற இடங்களை குறிப்பிடக்கூடாது என்றும் போக்குவரத்து துறை சார்பில் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். ஆம்னி பேருந்து பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்குமாறும் அதே போல தேவையற்ற சிக்கல்கள் இதனால் வருவதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் சங்கத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.